இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை. மலேசிய தகவல் இலாகாவின் புதிய தலைமை இயக்குனராக ஜுலினா பின்தி ஜொஹான் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அவரின் இப்பதவி காலம் இன்று மே 13ஆம் தேதி தொடங்கி அமலுக்கு வருகிறது. இவரின் தலைமைத்துவத்தில் மலேசிய மடானி அரசாங்கத்தின் விருப்பங்களுக்கு ஏற்ப அரசாங்கத்தின் தொடர்பு துறை இன்னும் ஆக்கப்பூர்வமாக செயல்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புத்ரா பல்கலைக்கழகத்தின் கார்ப்பரேட் தொடர்பு துறையில் முதுகலை பட்டம் பெற்றவர். 53 வயது ஜுலினா இப்பதவிக்கு நியமனம் செய்யப்பட்டிருக்கும் இரண்டாவது பெண்மணி ஆவார். இதனிடையே கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையின் புதிய இயக்குனராக டாக்டர் ஹரிகிருஷ்ணன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். மருத்துவ துறையில் இவருக்குள்ள பரந்த அனுபவம் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் ஐயமில்லை. காஜாங்கில் செயல்பட்டு வந்த போலி பாஸ்போர்ட் தயாரிப்பு கும்பல் முறியடிக்கப்பட்டது. காஜாங்கில் மேற்கொள்ளப்பட்ட ஓர் அதிரடி நடவடிக்கையில் இக்கும்பலின் தலைவன் என்று சந்தேகிக்கப்படும் ஒரு வங்காளதேச ஆடவரும் இந்த ஆசாமியின் உதவியாளர் என்று நம்பப்படும் 40 வயதிலான ஒரு பிலிப்பினோ பெண்ணும் கைது செய்யப்பட்டதாக உள்துறை அமைச்சில் நேற்று செய்தியாளரிடம் பேசிய மலேசிய குடிநுழைவு இலாகா தலைமை இயக்குனர் டாக்டர் ருஸ்லின் ஜூசோ, இந்த கும்பல் அடையாள ஆவணங்கள் இல்லாத சட்டவிரோத குடியேறிகளுக்கு போலி பாஸ்போர்ட்டுகளை தயாரித்து விற்பனை செய்து வந்தது என்று சொன்னார். இந்த 2 சந்தேக பேர்வழிகளும் மேல் விசாரணைக்காக 14 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கிளாந்தான் சுல்தான் இஸ்மாயில் பெத்ரா விமான நிலையத்திலிருந்து அனைத்துலக விமான சேவைகளை மேற்கொள்வதற்கு விமான நிறுவனங்கள் முன்வருமேயானால் அதனை அரசாங்கம் வரவேற்கும் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனிலோ கூறினார். இதற்கு முன்னதாக சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்கள் சிவில் விமான போக்குவரத்து வாரியம், மலேசிய விமான போக்குவரத்து ஆணையம் ஆகியவற்றின் முன் அனுமதியை பெறுவது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். விமான நிறுவனங்கள் அவர்களின் அனைத்துலக சேவைகளை பங்காலான் செப்பாவிலுள்ள சுல்தான் இஸ்மாயில் பெத்ரா விமான நிலையத்திலிருந்து மேற்கொள்வதில் எந்த சிக்கலும் இல்லை என்று இங்கு இந்த விமான நிலையத்தின் தர உயர்வு மேம்பாட்டு பணிகள் தொடக்க விழாவில் பேசிய அவர் குறிப்பிட்டார். தமிழ் மொழியை பயன்படுத்தி மேண்டரின் மொழியை போதித்து வரும் 41 வயது முன்னாள் வங்கி அதிகாரி ஸ்ரீதேவி மணியின் தனித்துவமான அணுகுமுறை மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வருகிறது. தமிழை தாய்மொழியாக கொண்ட இவர் அம்மொழியை பயன்படுத்தி மேண்டரின் டியூஷன் வகுப்புகளை நடத்தி வருகிறார். ஆன்லைன் வழி இப்பணியை அவர் மேற்கொண்டு வருகிறார். சமூக ஊடகத்தில் இப்போதனையை நடத்தி வரும் அவருக்கு சிங்கப்பூர் வரை பிரபலத்தை தேடி தந்திருக்கிறது. தமிழ் மொழியை பயன்படுத்தி மேண்டரின் மொழியையும், மேண்டரின் மொழியை பயன்படுத்தி ஸ்ரீதேவி கற்றுத்தருவது சமூக ஊடகங்களான டிக்டாக், இன்ஸ்டாகிராம் போன்றவற்றில் மிகவும் பிரபலமடைந்திருக்கிறது. இந்த 2 தளங்களிலும் அவர் 70,000த்திற்கும் அதிகமான பயனர்களை கொண்டிருக்கிறார். அதிகரித்து வரும் சாலை விபத்துகளால் காப்புறுதி செலவுகளும் அதிகரித்திருக்கிறது என்று இங்கிலாந்தைச் சேர்ந்த குளோபல் டாட்டா ஆய்வு நிறுவனம் தெரிவித்தது. மலேசிய வாகன ஓட்டிகள் ஒரு நாளில் சராசரி 1,51,00,000 ரிங்கிட் காப்புறுதி தொகைக்கு மனு செய்கின்றனர் என்று அந்த நிறுவனம் தெரிவித்தது. மலேசிய வாகன போக்குவரத்து புலன் விசாரணை அமலாக்க இலாகா வெளியிட்டிருக்கும் தரவுகள் 2022ஆம் ஆண்டோடு ஒப்பிடுகையில் கடந்த ஆண்டு வாகன விபத்துகளின் எண்ணிக்கை 10 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது என்பதை உறுதி செய்கின்றன. 2022இல் 5,45,588 விபத்து சம்பவங்களும் 2023இல் 5,98,635 சம்பவங்களும் நிகழ்ந்திருப்பதாக அத்தரவுகள் தெரிவித்தன. இந்நிலையில் மோட்டார் காப்புறுதி இவ்வாண்டு 8.9 விழுக்காடாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தோனேசியாவின் ஈபு எரிமலை மீண்டும் வெடித்து தீக்குழம்புகளை கக்கி வருகிறது. கிழக்கு இந்தோனேசியாவில் உள்ள ஹால் மஹேரா தீவில் ஆகாயவெளி தீ பிம்பமாக காட்சியளிக்கிறது. இந்த எரிமலை கக்கும் தீக்குழம்புகளும் சாம்பலும் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர் கோபுரம் போல் குவிந்து வருகிறது.
அண்மைய மாதங்களில் நிகழ்ந்த எரிமலை குமுறலில் இது மிகப்பெரியதாக வர்ணிக்கப்படுகிறது. ஈபு எரிமலை இந்தோனேசியாவில் தீப்பிழம்பை கக்கும் எரிமலையாக திகழ்கிறது. கடந்த ஆண்டில் மட்டும் இந்த எரிமலை 21,000 தடவை தீப்பிழம்பை கக்கியிருக்கிறது. இந்த மலையையொட்டி ருவாங் தீவில் வாழும் 800 பேர் நிரந்தரமாக வேறு இடங்களில் குடியமர்த்தப்படுவர் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது.